ஹலோ, நாம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் தியானமாக இருந்து வருகிறோம். கடந்த முறை நாம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்குமாக வாசிக்க கேட்டோம். இது ஊழியர்களுக்கு சவால் நிறைந்த காலம் என்று பார்த்தோம். 9வது குறிப்பாக 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துக்கு செல்வோம். Let's go to the book of 2 Kings chapter 4 verse 38. எலிசா கில்காலுக்கு திரும்பி போயிருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பிலே வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சு என்றான் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும்போது, ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய் கொமட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வைத்து அவைகளை அரிந்து கூழ்பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாது இருந்தது. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல், தேவனுடைய மனுஷனே, பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் போயிற்று என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் கவனிக்கணும், தூங்காமல் கேட்கணும். சராசரியாக 40 years சராசரியாக தான் சொல்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு எக்ஸ்ட்ரீம்ஸ் ரைட் ஆர் லெஃப்ட். என்னுடைய ஊழியம் குறிப்பாக ராணி ஊழியத்தை கூட நான் சொல்கிறதுக்கு எனக்கு அவசியம் இல்லை. என்னுடைய ஊழியம் எச்சரிக்கிற ஊழியம்தான், ஆயத்தப்படுத்துகிற ஊழியம், சீர்படுத்துகிற ஊழியம். அதை நீங்கள் மதிக்க கற்றுக்கலைன்னா உங்கள் வாழ்க்கை நாசமானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அழிஞ்சு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுக்கு நீங்கள் என்னை பழி சொல்லவே முடியாது, கடவுளை பழி சொல்லவே முடியாது. அதனால் நீங்கள் தூங்கு மூஞ்சி மாதிரி இருந்துட்டு ஒன்றுமே தெரியாமல் பாசாங்கம் பண்ணிட்டா மாத்திரம் நீங்கள் பரலோகத்துக்கு போயிட முடியாது. ஓகே, நாம் நம்முடைய சபையை பற்றிய உண்மைகளை மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல், என் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல், கடவுளை எனக்கு கொடுத்த ரட்சிக்கப்பட்ட மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல், நான் எல்லாவற்றையும் சராசரியான அளவுக்கு அதிகமாகவே உங்களுக்கு எதையும் மறைக்காமல் சொல்லிகிட்டே வரேன். கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் பெற தவறீங்க. பெற்ற வார்த்தையை சூப்பராக கடாசிறீங்க. கருப்பிலையாவது சமைச்சவரோடு வாயில் போயிட்டு தான் துப்புறோம். நீங்கள் வாயில் போடாமையே துப்புறீங்க. இதெல்லாம் கூடாரத்தில் கூடி வந்த காலமானாலும் சரி, போலீஸ் காலனி வீட்டில் கூடி வந்த காலமானாலும் சரி, OFT குவார்ட்டர்ஸ் மனுவேல் இருந்தார், அதுக்கப்புறம் ஊர்காலன் இருந்தார், அந்த இடத்துல கூடினாலும் சரி, வெவ்வேறு இடங்களிலே நாம் காட்டேஜ் மீட்டிங் நடத்தினோம், அந்த இடங்களாலும் சரி, இங்கே கிட்டத்தட்ட 20 some years இந்த இடத்துல கூடி வந்த காலங்களானாலும் சரி, இது உங்களுடைய ஒழுசத்தனம், ஷியர் ஒழுங்கினம். அதுக்கு மேலே கேவலமாக ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. You are so careless.
வேதத்தை நீங்கள் படிக்க தவறுறீங்க. 1, படிக்க வேண்டிய பிராரமாக படிக்க தவறீங்க. 2, படிக்கிறதே இல்லை. 3, படித்தாலும் புத்தி மேயுது. 4, யாருக்கோ எழுதியிருக்கிறதாக யோசிக்கிறீங்க. 5, அதெல்லாம் ஆண்டவருக்கே தெரியும். 6, நீங்கள் நித்தமும் கடவுளுக்கு விரோதமாக நடக்கிறீங்க. This is not fair. இது சரியில்லை. இன்னொன்று, நீங்கள் இன்னொருத்தரோட வாழ்க்கை ஒப்பிடுறீங்க. இட்ஸ் none of your business. அது உங்கள் வாழ்க்கையே கிடையாது. அது உங்கள் வாழ்க்கையே கிடையாது. ஊழியங்கிற பேச்சு சொன்னீங்கன்னா இன்னும் துரோகம் தான், பச்சை துரோகம் அது. தட் இஸ் நாட் your ministry. நீங்கள் எவ்வளோ மூஞ்சி தூக்கி வச்சுட்டாலும், எவ்வளோ சலிச்சிட்டாலும், எழுதப்பட்டது எழுதப்பட்டதே. எழுதப்பட்டதுலேருந்து தான் தேவன் நமக்கு உண்மையை எடுத்து சொல்வார். வாழ்வழிக்க வார்த்தையை தருவார். வலிச்சிட்டு போகிற வார்த்தை அங்கே தான் எழுதியிருக்கு. அதுவும் தான் எழுதியிருக்காரு. இஸ்ரேல் ஜனங்களை அவர் எவ்வளோ நேசித்திருக்காருன்னா, ஒரு 39 புக்ஸ் அவங்கள பற்றி எழுதியிருக்கார். ஓகே, புதிய பாட அவர் எவ்வளோ நேசித்திருக்காருன்னா, பழையதுலேருந்து எடுத்து புதியலையும் சேர்த்து 27 புஸ்தகம் எழுதியிருக்கார். 27 புஸ்தகத்தில் 26 புஸ்தகம் சொல்லலாம். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாருக்குமே எழுதப்பட்ட புஸ்தகம். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும். உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தை சரியாக கிடைக்கிறதில்ல, கிடைக்க விடுறதில்ல. கிடைச்சதாக நீங்கள் தேடுறது உங்களுக்கு லபிக்கிறதில்ல. ஸோ யூ ஹாவ் டு இந்த 2 ராஜாக்கள்லேருந்து எத்தனை காரியங்களை எத்தனை வாரமாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு அமைந்த வேத பகுதி. நானே தான் கற்றுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஒரு தனி நபனுக்கு மாத்திரம் கிடைக்கிறதில்ல, ஒரு தனி ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாத்திரம் கிடைக்கிறதில்ல. கர்த்தருடைய வார்த்தை ஒரு பெற்றோருக்கு கிடைக்குது, தகப்பன்கிறவனுக்கு கிடைக்குது, தாய்க்கு கிடைக்குது, குடும்பத்துக்கே கிடைக்குது, ஒரு சமுதாயத்துக்கு கிடைக்குது, ஒரு தேசத்துக்கு கிடைக்குது, ஒரு கோத்திரத்துக்கு கிடைக்கிறது, உலகத்துக்கு கிடைக்கிறது. ஏற்பாடுகளுக்கு உட்பட்ட மக்களுக்கு கிடைக்கிறது. ஏற்பாடுகளுக்கு உட்படாத உலக மக்களுக்கு, புறஜாதிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த குறிப்புகள்லாம் ஜெபம் பண்ணிங்க. எத்தனையோ முறை எதுவுமே சலிச்சு போகிற அளவுக்கு சொல்கிறேன். எதையாவது கவனிக்கிறீங்களா? செல்ஃபோன் உள்ளவங்க தான் என்ன கவனிக்கிறீங்களா? செல்ஃபோன் இல்லை, நான் ரொம்ப பரிசுத்தவாட்டி அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு வெற்றியும் இல்லை. இவங்களாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ், ஃபர்ஸ்ட் அக்கரன்சஸ். அவர்களுடைய ரகமான முதல் சம்பவங்கள். தீர்க்கதரிசிகள் இதுக்கு முன்னாடி எலிசாக்கு முன்னாடி இல்லையா? இருந்திருக்காங்க. கோத்திரப்பிதாக்கள் இல்லையா? இருந்திருக்கிறாங்க. ராஜாக்கள் இல்லையா? இருந்திருக்கிறாங்க. லேவியர்கள் இல்லையா? இருந்திருக்கிறாங்க. ஆசாரிகள் இல்லையா? இருந்திருக்கிறாங்க. நியாயாதிபதிகள் இல்லையா? இருந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை இல்லையா? இருந்திருக்கு. கர்த்தருடைய சத்தம் இல்லையா? இருந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு சம்பவத்தையும் ஆண்டவர் மறுபடியும் சொல்லக்கூடிய சம்பவங்களை தவிர ஏராளமான சம்பவங்களை முதல் சந்ததிக்கு, அந்த சூழ்நிலையில் இருந்த அந்த முதல் சந்ததிக்கு, அந்த குடும்பத்தினருக்கு தேவன் செய்தார். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஆகான் எடுத்துக்கிட்டால், அவன் அந்த பாபிலோனிய சால்வை மற்ற இவைகளுக்கெல்லாம் ஆசைப்பட்டு போய் அதை திருடி வச்சுக்கிட்டான். சிறிய பட்டணமாகிய ஆயி பட்டணத்துக்கு முன்பாக யோசுவாவும் கர்த்தருடைய சேனையும் தோற்று போனது. மிகவும் ஒரு துக்கமும் கேவலமான ஒரு விஷயம். அதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு தேவ சமூகத்தில் போய் விழுந்தான். ஆண்டவர் சுட்டி காண்பித்தார். ஆகான் வீட்டுக்கு சீட்டு விழுந்தது. பிற்பாடு தான் உண்மை வெளியே வருது. கவனிங்க, நம்ம ரொம்ப
நெருக்கமான காலத்தில் இருக்கிறோம், உண்மைக்குமே கடினமான காலத்தில் இருக்கிறோம். டீசெண்டாலாம் ரொம்ப பேசுகிறதுக்கெலாம், டீசெண்டாக பேசினா மஞ்சள் துணி போட்டு கழுத்து இருக்கிறது தான்ங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். திஸ் இஸ் மை ஒப்பீனியன். ரொம்ப பல வருஷங்களாக இதை நான் கற்றுக்கொண்டு தான் ஜாக்கிரதையை அடிக்கடி சொல்கிறேன். திஸ் இஸ் மை ஒப்பீனியன், திஸ் இஸ் பைபிள்னு. பழைய ஏற்பாட்டு நியாய தீர்ப்புகளை விட புதிய ஏற்பாட்டு நியாய தீர்ப்பு கடினமானது. பழைய ஏற்பாட்டு சீர்திருத்தங்களை விட புதிய ஏற்பாட்டு சீர்திருத்தம் கடினமானது. பழைய ஏற்பாட்டில் மக்கள் இழந்ததை விட புதிய ஏற்பாட்டில் மக்கள் இழப்பது ஒப்பில்லாதது, ஒப்பிடவே முடியாது. அதே போல் பாக்கியமும் பெரிது. இயேசு கிறிஸ்துக்குள்ளே தேவன் நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற பாக்கியம் ஒப்பில்லாதது. பழைய ஏற்பாட்டில் கீழ்ப்படிந்து நூல் பிடித்தது போல் கரெக்டாக வாழ்ந்தால் அதுக்குரிய ஆசீர்வாதம் 14 வசனத்தில் தான் தேவன் சொல்லிட்டார். அது நிறைவேறாமல் போவதனாலே நாம் அடையக்கூடிய சாபங்களை, நஷ்டங்களை 64 வசனத்தில் சொல்லியிருக்காரு. இட்ஸ் நாட் ஃபேர்ல. தட்ஸ் ஹவ் இட் இஸ். திருவசனம் கிடைக்காத ஒரு பஞ்சம். தீர்க்கதரிசியினுடைய ஊழியத்தில் இப்படி நடக்குது. முப்பத்தி 8ஆம் வசனத்தில் வாசித்தோம். எலிசா கில்காலுக்கு திரும்பி போயிருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. மாவு, உணவு, எண்ணெய், இப்படிப்பட்ட தானியம், கோதுமை, திராட்சரசம் இதெல்லாம் சொல்லும்போது தேவன் தன்னுடைய வாழ்வழிக்கும் வார்த்தைக்கு ஜனங்களோடு பேசி அவர்களுக்கு ஜீவனை பாதுகாப்பதற்கு, சவரட்சணை செய்வதற்கான காரியமாக தேவன் பாவித்திருக்கிறார். தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி ஒரு பெரிய பானையை அடுப்பில் வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சு என்றான். ஒருவன் கிளைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய் குமட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ் பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. எல்லாம் கவனிங்க. தேவையில்லாத வியாக்கியானத்தை நிறுத்திக்கலான்னு தான் இருக்கிறேன். எவ்வளோ காரியத்தை நிறுத்திக்கிட்டேன். அப்பப்போ வந்துடுது மனுஷீகத்தில். இனிமேல் இன்னுமே ஜாக்கிரதையாக இருந்து வாழ்ந்தா என்ன, செத்தா என்ன, வை டு ஐ கேர். நீங்கள் தான் புத்திசாலிகளாக இருக்கீங்க, அறிவு ஜீவிகளாக இருக்கீங்க. நீங்கள் தேவ சமூகத்தை அவர் முகத்தை பார்த்து மண்டிக்கிட்டிங்கன்னா, ஒப்பாரி வச்சிங்கன்னா கடவுள் ப்ராபலி உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். திமிர் எடுத்தவங்களுக்கு கடவுள்னு சொல்லித்தர மாட்டார். பெருமைக்காரர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை. நான் புழு பூச்சின்னு சொல்கிறவங்களுக்கு இல்லை, கீழே உட்காந்து சேரில் உட்காராம கீழே உட்கார்றவங்களுக்கு இல்லை. அதனால் கீழே உட்கார எதையும் விமர்சிக்கலாம், நிதர்சனமாக சொல்கிறேன். சராசரியான அளவுக்கு அதிகமாக என்னுடைய பிரசங்கங்கள் உங்களை விமர்சிப்பதற்காக இல்லை, ஆய்வதற்காக. ஆய்வு தான். இன்னும் கூட அப்படி தான் செய்ய போகிறேன். நல்லது கெட்டது நீங்கள் தான் எடுத்துக்கணும். சபை ரொம்ப சங்கடமான சூழலில் போயிட்டுருக்கு. உங்கள் கண்கள் நல்ல கேட்ராக்டடாக இருக்குது, இல்லை குருடாகவே இருக்குதுன்னு சொன்னாலும் மிக இல்லை. உங்களுக்கு அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதது. உங்களுக்குள்ளே இருக்கிற வார்த்தைகள், உங்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையின் போஜனம் இன்னதுன்னு தெரியாமல் இருக்குது. You are eating the very wrong things, or you are desiring to eat the wrong things. நீங்கள் எனக்கு விரோதமாக எழும்புறது ஒரு இருக்கிறதுலே ஒரு குப்பையான விஷயம், வெட்டித்தனமான விஷயம். கலகம்தான் பண்ணலாம், பிரிவினை தான் ஏற்படுத்தலாம், செட்டு சேர்க்கலாம், கட்சி சேர்க்கலாம், பின்னாடி ஜாலை அடிச்சுட்டு ஒப்பாரி வச்சுட்டுருக்கலாம். உங்களால் ஒன்றும் சாதிக்க முடியாது. உங்களுடைய கட்டுகள் பலத்து போகும். இதனால் நான் பெரியவன், நான் சின்னவன், நான் அவன் இவன், நான் தீர்க்கதரிசி, நான் அப்போஸ்தலன், இதெல்லாம் எனக்கு சொல்லிக்கிறதுக்கே நானே லாயக்கில்லை. அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. அது சொல்கிற மாதிரி இல்லை.
ஆனால் நான் கடவுளை வேலைக்காரன். அதை மாற்ற நான் கோடி முறை சொல்லுவேன். ஒரு வார்த்தையை கேட்டு தான் சொல்கிறேங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. அதனால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் ஒருத்தர் செத்து போயிட்டாலும் சரி, ஒருத்தர் உசுரோடு இருந்தாலும் சரி, மரணத்தை நோக்கி போகிறோம், வருகை நோக்கி போகிறோம், மறுரூபத்தை நோக்கி போகிறோம். 3 சம்பவங்கள் நமக்கு நடக்கும், நடந்து தான் ஆகும். உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் நடந்து தான் ஆகும். ஆண்டவர் அறியாதவர்களுக்கு வேறு மாதிரி நடக்கும், ஆண்டவர் அறிந்தவர்களுக்கு இந்த மாதிரி நடக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தில் தீர்க்கதரிசியோடு இருந்தாலும், அவன் நிழலில் இருந்தாலும், அவன் அபிஷேகத்தில் இருந்தாலும், தீர்க்கதரிசி கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்போது அந்த கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு வேலை போய் கூழ் காய்ச்சினார், மாவு தான் எடுத்து போய் கூழ் காய்ச்சினார். அவன் போய் ஒரு கொடியை வெட்டிட்டு வரான். அது பேய் கொமட்டி கொடியாக இருந்திருக்கு. அதை மடி நிறைய பொறுக்கிட்டு வந்து அதை அரிஞ்சு போடுறான். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியல. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல், தேவனுடைய மனுஷனே, பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். ஆர்பிஎத்துக்கு தான் பேசுகிறேன். அதில் ரொம்ப முக்கியமான பங்கை வகிக்கிறவங்க சராசரி எல்லா சபையிலும் லேடிஸ் தான் இருக்கிறீங்க. ஒரு குடும்பத்திலே ஒரு லேடி, ஷீ இஸ் ஃபில்லிங் அ ஹவுஸ். இட்ஸ் நாட் 50-50 or 70-30. ஒரு பெண், குடும்ப பெண், ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண், ஒரு புருஷனுக்கு மனைவியாக இருக்கிறவர், ஒரு குழந்தையாக இருந்தாலும் 100 குழந்தையாக இருந்தாலும் தாயாக இருக்கிறவர், ஷீ இஸ் ஃபில்லிங் த ஹவுஸ். குடும்பத்தை நிரப்புகிறாள். இதெல்லாம் பார்க்குறது உங்களுக்கு புத்தியுள்ள பொறுப்புள்ள மனம் தேவை, பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. நீங்கள் மட்டமாக வாழ்கிறீங்க, ரொம்ப உங்கள் தரம் பத்தாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கும் ரட்சிக்கப்பட்டு ஆவியானவங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கும் இங்கே வாழக்கூடிய தரம் 0. You are living below your standard. It is not your cash and kind in your education. Who cares? உங்கள் படிப்பும் பட்டமும் உங்கள் அந்தஸ்தும் உங்கள் சமுதாய நிலையும் பெரிய மிராஸ்தாராக என்ன, ஜமீன்தாராக என்ன, who cares? நீங்கள் மாம்ச சித்தத்தினாலே, புருஷ சித்தத்தினாலே, இரத்தத்தினாலே பிறவாதவர்களை தெளிவு உங்களுக்கு இருக்கா? அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆண்டவர் உங்களிடத்தில் முதலீடு செய்த அதை வைத்து தான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை அவர் நிர்மாணிக்க போகிறார். நேற்றுக்கு 1 நாளில், நேற்றுக்கு 1.5 நாளில், இல்லை வேணால் ஹாஃப் டே குறைச்சிக்கலாம் முன்ன பின்ன, அவ்வளோ தேவன் என்னோடு கூட பேசியிருக்கிறார். எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. தேவன் நம்மோடு பேசுகிறது, நம்ம வாழ்வால் நிறைந்து நிறைவான வாழ்வோடு 4 பேருக்கு அது வழிந்தோடணும். பகிரங்கமாக, மறைமுகமாக, சமீபமாக, தூரமாக, இன்ன நிலை அன்ன நிலை, இங்கே அங்கே, எவருக்குள்ளும் யாருக்குள்ளும் மரணம் பிரவேசிக்கக்கூடாது, சாபம் பிரவேசிக்கக்கூடாது, மீறுதல் பிரவேசிக்கக்கூடாது, ஊழல் பிரவேசிக்கக்கூடாது. வாசித்தோமல்ல, 93,400 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல ஏறக்குறைய 5,000 ரூபா கம்மி, 2 லட்சம் ரூபா ஒரு காலேஜ் படிப்பு கேட்குறான்னு சொல்லி அது உத்தரப்பிரதேசம் ஏதோ ஒரு ஊரில் பார்த்தோம். ஊழல், பொருளாசை, பேராசை, பெயராசை, என்ன வியாதினே நமக்கு தெரியல. எந்த வியாதியிலே உட்காராத நூதனமான வியாதிகள்லாம் சபைகளில் இருக்குது. குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு வர நம்ம தான் கவனிக்கணும். நம்ம தான் கவனிக்கணும். நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஒன்றரை நாள் அடித்து போட்ட மாதிரி தான் படுத்தே இருந்தேன். கால் நாள் இப்போ எழுந்துச்சி வந்துட்டேன் நான். அவ்வளோதான் என்னுடைய சோதனையெல்லாம், அவ்வளோதான். ஆனால் இவ்வளோ பேசுகிறதுக்கு தான் போட்டாரா எனக்கு தெரியாது. போட்டார் அவ்வளோதான். மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தேன். எந்திரிக்கவே இல்லை. இப்படின்னு நான் என்ன பொசிஷனில் படுத்தேன், என்ன பொசிஷன் இருந்துச்சேனே தெரியும். எந்திரிக்கவே முடியல. அது விளம்பரம் இல்லை, புத்தி கேட்கணும். ஃபாஸ்ட்டுங்க என்ன இல்லை, நல்லா தான் இருக்கேன். தட்ஸ் நாட் ஃபார் யுவர் காமெண்ட். விமர்சிக்கிறது பீராயிரத்துக்கு இல்லை.
எடுத்து நோட்ஸ் கூட எழுத முடியல. எழுந்தாதானே தேவன் எப்படி பேசலாம் என்பதற்கு ஒரு சிறிய துகளளமான இன்ஃபர்மேஷன். இப்படி தான் பேசுவாரா அப்படிலாம் இல்லை. அவருக்கு ஏராளமான விதத்தில் பேச முடியும். ஏசி ரூமில் உட்கார வச்சும் பேச முடியும், தகிக்கிற வெயிலையும் உட்கார வச்சு பேச முடியும். ஆனால் பேசினார், அதான் உண்மை. தேவன் பேசுவது வாழ்வு சீர் பொருந்துவதற்காக. கேட்குறவனுக்கும் சரி, கேட்க அவன் மூலமாக அறிவிக்கப்பட வேண்டியவளும். ஆர்பிஎம் உருப்படுங்க. ஆர்பிஎத்தில் எல்லா தோலாந்துருத்தியும் தான் பேசுகிறேன். 6 உயிர் நண்பர்கள், 7 உயிர் நண்பர்கள், 9 உயிர், எல்லா உயிர் நண்பர்கள். எனக்கு இங்கே யாரும் துரோகிகள். நீங்கள் துரோகம் பண்ணால் நீங்கள் பண்ணிக்கோங்க, அதுக்கேற்றதை அறுத்துக்கோங்க, அவ்வளோதான். இது கடவுளுடைய வேலை, இது கடவுளுடைய காரியம். இதில் ஏதாவது ஏட்டிக்கு போட்டு சமீப தூரத்தில் ரொம்ப ஸ்மார்ட்னு ரொம்ப நிபுணத்தோடு செயல் புரிந்தாலும் முரட்டுத்தனமாக செயல்பட்டாலும் அதெல்லாம் உங்கள் சந்ததி மேல் சாபம்லாம் கிடையாது. நீங்கள் எனக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணாதீங்க. யூ கோ நோவேர். எனக்கு விரோதமாக நீங்கள் பிரசங்கம் பண்ணிங்க, எனக்கு விரோதமாக நீங்கள் விமர்சனம் பண்ணிங்கன்னா நீங்கள் போகிற இலக்கு போய் சேர முடியாது. போய் சேர்ந்தோம். அதான் இந்த வசனம். இப்போ புரியுதா? தீர்க்கதரிசி சொல்கிறாரு, போய் கூழ் காய்ச்சுப்பா. கூழ் காய்ச்ச ஆரம்பிக்கும்போது அவனுக்கு தெரியாதா அந்த ஊருக்காரனுக்கு எது பேய் கொமட்டி எது நல்ல கொமட்டின்னு? அவன் பார்த்தும் பார்க்காம இருந்தானோ, பார்த்து கவனம் இல்லாமல் போனானோ, கடவுள் தான் அறிவார். சாப்பிட போகும்போது வாயில் வச்சவனை தான் சாப்பிடுகிற போது அது சாப்பிடக்கூடாமல், தேவன மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமற் போயிற்று. எனக்கு என்ன ஒரு கடவுள் பாராட்டுகிற இரக்கம், என்னை மிகுந்த தனிப்பட்ட விதத்தில் இந்த என்ன சொல்கிறது, இந்த ஊடக சாதனங்கள்லாம் வந்த ஏற்பாடு எந்த வருஷத்துலேருந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பல வருஷங்களாக நாம் இதை எல்லாவற்றையும் பதிவு செய்கிறோம். அதனால் நான் என் வார்த்தைக்கு ஒன்று சிக்குண்டேன், இல்லை நான் விடுதலை ஆனேன். இந்த வார்த்தைகளை என்னை நியாயம் தீர்க்கும். அதெல்லாம் தெரிஞ்சு தான் பிரசங்கம் பண்ணுறேன். அப்படி சொல்லலே, அப்படி நினச்சேன், இப்படி நினச்சேன், அப்படி சொல்கிறதுக்கெலாம் எனக்கு வாய்ப்பே இல்லை. கவனிங்க, கடவுள் வார்த்தை சொல்லும்போது, கடவுள் உண்மையாக பேசும்போது எல்லாத்தையும் கேட்க சகிக்காது. அது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க. தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. கடவுள் எல்லாம் பேசும்போது தேன் விளையிற மாதிரி இருக்காது. சம்திங்ஸ் வெரி பிட்டர், ரொம்ப கசப்பாக இருக்கும். ஏன்னா உண்மையை சொல்லுவார். கடவுள் பேசுகிற எல்லாமே உண்மையை தான் பொய்யை சொல்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. காமிக்கும்போது நான் இது எங்கே, நீ செஞ்சது தான்ப்பா, நீ போன இடம்தான்ப்பா, நீ சொன்ன இடம்தான்ப்பா, நீ சொன்ன காரிதான்ப்பா, போகவே இல்லையே, நான் பார்க்கவே இல்லை, யாருன்னு அதெல்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது. அவர் காமிக்கிறது, பேசுகிறது, சொல்கிறது, நடந்து கொள்கிற எல்லாம் அப்பட்டமான உண்மையாக தான் இருக்கும். ஸோ இட் வில் நாட் பி வெரி நைஸ். ஓகே, அப்போது தேவனுடைய மனுஷன் அவளை கொல்றதுக்கு திட்டம் பண்ணானா? கிடையாது. எலிசா வாஸ் நாட் பிளானிங் டு கில் த ப்ராஃபட்ஸ், ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ். அவன் கீழே அநேக தீர்க்க ஊழியத்தில் பயிற்சி பெறும்படி மாணவர்கள் இருந்ததாக நாம் முந்தின அதிகாரத்திலாம் வாசிக்கிறோம். எலியாவினுடைய காரியத்திலும் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இல்லாத போது நீங்கள் கேட்ட வார்த்தையை நீங்கள் திங்க வேண்டியிருக்கும். உன் வாயின் வார்த்தையினாலே சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தையினாலே பிடிபட்டாய். எல்லாருக்கும் எசேக்கியா மாதிரி நடந்துடாது. எல்லாரும் எல்லாரையும் மாதிரி ஆண்டவர் ட்ரீட் பண்ணுறதில்ல. அதுதான் விசேஷம், அதுதான் உண்மை. நம்ம விசேஷமாக என்னை நடத்துங்கன்னு கேட்குறதும் எவ்வளோ சால சிறந்தது எனக்கு தெரியல. ஆனால் கேட்போம். மனுஷாள்கள் தானே.
நானும் என்னை அப்படி நடத்துங்கன்னு கேட்காம இருந்ததில்லை. நானாக இப்போ கேட்குறதே இல்லை, ரொம்ப வருஷங்களாக கேட்குறதே இல்லை. என்னை சரியாக நடத்துங்க, என்னை உண்மையாக நடத்துங்க, என்னை உருப்படியாக நடத்துங்க, என்னை உங்களுக்கு உபயோகமாக நடத்துங்க. அதை தவிர இது எல்லாமே என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, பார்த்துக்கிறேன். இங்கே வந்திருக்கிற ஒருத்தர் ஒரு குடும்பத்தை பிரதிநிதித்துவம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். தட் மே பி குவைட் ட்ரூ ஆல்சோ. எல்லா குடும்பத்திலும் எல்லாம் வரல. ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் வந்திருப்பீங்க, ஒரு குடும்பத்தில் 2 பேர் வந்திருப்பீங்க, அது பிரச்சனை இல்லை. ஸோ பல குடும்பங்களிலே குடும்ப பெண்களாக இருக்கிற நீங்கள் தான் இவைகளை சீர்தூக்கி பார்க்கணும். குறிப்பாக நிறைய பேசுகிறவங்க நீங்கள் தான், கம்யூனிகேட்டர்ஸ், சேட்டர் பாக்ஸ் நீங்கள் தான். ஆர்பிஎத்தில் பெண்கள் வாய் மூடிட்டு இருந்தால் ரொம்ப நல்லது. நீங்கள் ஊழியம் செய்யறனா கூட பரவாயில்ல, கரெக்டாக தான் சொல்கிறேன். நீங்கள் ஊழியம் செய்ய போய் ஒரு நரகத்தின் மகனாக நரகத்தின் மகளாக மாற்றுறதை விட நீங்கள் ஊழியம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. உங்களுடைய முட்டாள்தனமான பேச்சை கேட்டு கேட்பாரா? அதெல்லாம் கேட்க மாட்டோம், அதுக்கெலாம் ஆண்டருக்கு புத்தி இருக்குது அப்படிலாம் நீங்கள் சொல்லுவீங்க, அதுவும் சொல்லுவீங்க. அப்படியே அவர் கேட்டவங்க பிராரமாக அவருக்கு பதில் கொடுத்தாருன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க. அது எங்கே பேக்லாஷ் ஆகும் உங்களுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி நடக்கும். அதான் சொல்கிறேனே, வெரி கன்ஃபியூசிங் பஞ்ச் ஆஃப் பீப்புள். நீங்கள் சின்ன பிள்ளையும் கிடையாது, நீங்கள் பெரிய பிள்ளையும் கிடையாது, நீங்கள் மண்டு பிள்ளையும் கிடையாது, நீங்கள் லூசு பிள்ளையும் கிடையாது. என்ன பிள்ளை நீங்கள் தான் சொல்லிக்கணும். யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சோஃபார் எனக்கு கிடைத்த உங்களை பற்றிய ஒரு வெளிப்பாடு, இல்லை ஒரு புரித வெளிப்பாடுலாம் சொல்ல மாட்டேன், தட்ஸ் ராங். தேதி 12:27 சொல்லியிருக்கேன். நீங்கள் தான் உங்களை கண்டுபிடிக்கணும். நீங்கள் உங்களை முதல்ல கண்டுபிடிக்கணும், அது ரொம்ப தலைப்புற விஷயம். 2வது, நீங்கள் உங்களை கர்த்தருக்குள்ளே யாருன்னு கண்டுபிடிக்கணும். கர்த்தருக்குள்ளே நீங்கள் ஒருத்தராக இருக்க போக நீங்கள் வேறு மாதிரி இருக்கிறது ரெண்டுமே கதைக்கு ஆகாது. இட்ஸ் நாட் பாசிபிள். யூ கேனாட் ஹாவ் டியூவல் ஐடென்டிட்டிஸ். டியூவல்னால் ரெண்டு விதமான ரெண்டு விதமான அடையாளங்கள் உங்களுக்கு இருக்க முடியாது. நம்ம அடையாளத்தையே தேவன் மாற்றிட்டா, நீங்கள் நம்பினா தான் போச்சு. நம்பலைன்னா நான் ஓடி ஒழிஞ்சிக்குவேன் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. 2 பாயிண்ட் நான் சேர்த்து சொல்கிறேன். கள்ள உபதேசங்கள், பேய் குமட்டி காய்கள், கள்ள உபதேசங்கள், பொய். உங்கள் வாய் தான் அவங்க நரகம். அன்றைக்கி கூட சொன்னேன், இட்ஸ் ட்ரூ, ஸோ ஹாப்பி அப்படிலாம் சொல்கிறதுக்கு. பேய் கொமட்டி காய்கள், பொய் உங்கள் வாழ்க்கையில் போயிடணும். உங்கள் குடும்ப வாழ்க்கையே ரொம்ப மகிழ்ச்சியாக இல்லை, நீங்கள் ஏமாற்றிக்கலாம். நீங்கள் ஏராளமான வேஷம் போட கற்றுக்கிட்டீங்க. வாட் இஸ் அ பிக் பாயிண்ட்? ஏதாவது நாடகம் மேடை உங்களுக்கு கிடைக்குதா? ஏதாவது தனியார் கிறிஸ்துவ நிறுத்துறீங்களா? அம்மா கொஞ்சம் வெளியே. உங்களுக்கு ஏதாவது தனியார் கிறிஸ்தவ தொலைக்காட்சியில் வாங்கம்மா பேட்டி கொடுங்க, பாட்டு பாடுங்க, சாட்சி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்களா? உங்கள் திறமையை கண்டு, உங்கள் பல திறமைகள் கண்டு, மல்டி ஃபேசட் அண்ட் மல்டி டேலண்டட் லைஃப்பை பார்த்து யாராவது வந்து வாங்க வாங்க மைக்கை பிடிச்சிட்டு உங்கள் வீட்டுக்கு வராங்களா? இல்லை உங்கள் முகம் அப்படியே ரதி மாதிரி இருக்குது, 4 பேர் மூஞ்சி பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறன்னு கூப்பிட்றாங்களா? யோசிங்க, கீப் திங்கிங். உங்களுடைய மதிப்பு மரியாதை, உங்களுடைய எல்லா இதுவுமே கிறிஸ்துவுக்குள்ளாக தான். நமக்கு அழகு இருக்குது, அழகில், தாளந்து இருக்குது, தாளந்தில், நமக்கு அந்தஸ்து இருக்குது, அந்தஸ்தில், பின்னணி இருக்குது, பின்னணி இல்லை. நம்மளை தேடி வந்து நேசித்து மரியாதை கொடுக்குற ஒருத்தரோடு நமக்கு இன்னும் மரியாதையை பழக தெரியல. அவர் தெரிந்து கொண்ட மக்களோடு நமக்கு மரியாதையை பழக தெரியல. அவருடைய உண்மைகளையும் அவருடைய தேவைகளையும் நம்ம காத்துக்கொள்ள தெரியல. நீங்கள் அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்ல தான் கிளம்புறீங்க. அண்ட் வாட் வே யூ ஆர் வெல் ஆஃப். மற்றவங்களும் என்ன சிறந்த விளங்கிட்டீங்க, என்ன வழியுது உங்கள் வாழ்க்கையில் சொல்லுங்கள். 4 பேர் பாத்திரத்தில் வடிக்கிறதுக்கு அந்த தீர்க்கதரிசியின் மனைவி இழந்து போன விதவை, அவளுக்கு ஒரு குடம் எண்ணெய் இருந்துச்சு, அதை மற்ற எல்லா பாத்திரத்துலேயும் ஊற்றுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு அவளுக்கு இருந்துச்சு. உங்களுக்கு என்ன இருக்குது? டெல் மீ, டெல் காட், டெல் த சொசைட்டி. எனக்கெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம், ஒரு ஆளே கிடையாது. உங்களை சுற்றி இருக்கவனுக்கு சொல்லுங்கள்.
உங்களோடு கூட பிறந்தவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்க சொந்த பந்தங்களுக்கு சொல்லுங்கள், ஆண்டவர் அறியாதவங்களுக்கு சொல்லுங்கள். என்ன ஊற்ற முடியும் அவங்களுக்குள்ள? என்ன ஊற்றுவீங்க? என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் வாட் யூ ஹேவ்? எத்தனை காலி பாத்திரங்களை போய் நீங்கள் தேடுவீங்க? உங்கள் வீட்டில் எத்தனை பாத்திரம் இருக்குது? அதில் என்ன ஊற்றுவீங்க? இப்போ தான் சொல்கிறேன். அப்படியே தானே விவரித்து எழுதியிருக்காரு. அவன் போய் அறுத்துட்டு வந்தான், அரிஞ்சான், பானையில் போட்டான். அது இன்னதுன்னு அவனுக்கு தெரியாது இருந்தது. சாப்பிட அதை அவர் ஜனங்களுக்கு வார்த்தார்கள். இப்போ தேர் ஹட் பீன் அ வெரி பிக் க்ரௌட். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல், சாப்பிடக்கூடாததையும் சாப்பிட முடியாததையும் சமைக்கிறீங்க. சாப்பிட முடியாமல் போது இன்னும் கடவுள் கிருபையாக மன்னித்து வாழ வச்சுட்டே இருக்கார். சாவை நீக்கிக்கிட்டே இருக்கார். சாவை நீக்கிக்கிட்டே இருப்பார்லாம் பைபிள் எழுதலை. அப்படிலாம் பைபிள் இல்லை, எனக்கு தெரிஞ்ச பைபிளில் இல்லை. எவ்வளோ வேத பண்டிதலாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு சாவு இல்லை மறுரூபம் ரெண்டே தான். அது மரணத்தை வென்றதுனால தான் அது மறுரூபம் நம்ம சொல்கிறோம். இல்லைன்னா இட் இஸ் டெத், நத்திங் லெஸ் தேன் டெத். அப்பொழுது மாவை கொண்டு வர சொல்லி, மாவை பற்றி வேதத்தில் சொல்லும்போது புளித்தமான்னு சொல்லுது, மெல்லிய மாவுன்னு சொல்லுது, சுத்தமான மெல்லிய மாவுன்னு சொல்லுது. எந்த உபதேசமும் எந்த வெளிச்சமும் இல்லாத ஒரு சபை இல்லை. உங்களை பற்றி ஓவராக நினச்சி நாட்களை வீணாக்கி ஏமாந்து போகாதீங்க. நானும் கச்சேரிக்கு போனேன்னு, என் புருஷனும் கச்சேரிக்கு போனான்னு அப்படின்னு இருக்காதீங்க. அதான் நான் இன்னும் நிறைய வாயை மூடிக்கலான் இருக்கேன். எனக்கு என்ன, உங்களுக்கே தான் இருக்கேன். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியாத இனிமேல் எதுவுமே இல்லை போல இருக்குது அப்படின்னு தான் தெரியுது. தெரிஞ்சுக்கோங்க, சாவு வரும்போது தெரிஞ்சுக்கோங்க. பானையில் சாவு இருக்குது, சாப்பாட்டில் சாவு இருக்குது, வாயில் வைக்க முடியல. ஐயோ தேவனை மனுஷனே கத்துங்க. ஹூ கேர்ஸ்? கத்துங்கயா, ஹூ கேர்ஸ்? அப்படி சொல்லலாமா ஒரு ஊழியக்காரன்? அதுக்கு விமர்சனம் பின்னாடியே பண்ணுவீங்க. உடன் ஊழியக்காரர் கூட பண்ணுவார், ரொம்ப படித்தவர் அவர். உங்களுக்கு சாவு இருக்கும்போது, கஷ்டம் வரும்போது, சாத்தானால் நக்கல் நையாண்டிக்குள்ளாகும்போது கத்துங்க, கதறுங்க. உங்களுக்கு நெருக்கடி வரும்போது கதறுங்க. கர்த்தர் ஒரு மெல்லிய மாவை போட்டு சாவை நீக்குவார். இறக்கமும் நேரமும் சமயமும் சகாயமும் இருந்தால் கண்டிப்பாக சாவு நீங்கும். கடவுள் எங்கெல்லாம் செத்து போவீங்க, பஞ்சத்தினால் அழிவீங்கன்னு சொல்லும்போது அழிச்சிடலையே, மனம் திரும்பதுக்கு ஏதுவான வார்னிங் தானே கொடுத்தாரு. எல்லாமே எச்சரிப்பு தானே. ரொம்ப ஆண்டவர் சில இடங்கள்லாம் சொல்லாமல் அப்படியே ஆளையே காலி பண்ணிட்டார். சொல்லிட்டுலாம் காலி பண்ணல. அமுக்கடிந்தனம் பண்ண ஆகான ஆண்டவர் காப்பாற்றிருக்கலாமே. அவன் மேலே சீட்டு விழுந்ததுக்குப்பா இப்போயா சொல்கிறியாப்பா, ஒத்துக்கிறியாப்பா சாரின்னு ஆண்டவர் சொல்லலை. கோராகின் புத்திரரை பரவாயில்லப்பா, பூமியே பிளந்து உள்ளே விழுங்கிருச்சு, அதுக்கு என்னமோ வாயும் அதுவும் இருக்கிற மாதிரி. சபைக்கு அல்சாட்டியமாக இருக்காதீங்க. சபைக்கு எதுக்கு வரணும்? நீங்கள் உங்கள் சொந்தத்தோடு ஜாம் இருக்கலாம், உங்கள் ஊரோடு நல்லா இருக்கலாம். சபைக்கு நாசமாகறதுக்கு இங்கே வர வேண்டாம். அந்த பழி எவன் மேலேயே அதை போட்டு அவன் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு யூ ஆர் நாட் த பர்சன். சபைகள் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. விசுவாசிகள் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. சமரசம் பண்ணுறது, இந்த ஜாதி கூத்து, சர்டிஃபிகேட்டில் மாற்றாதது, ஐய எல்லாத்தையும் இந்த என்ன வசந்த அப்படிலாம் நான் யோசிக்கலப்பா. என்ன இந்த உலகத்தில் வசந்து இருந்தாலும் எதுவும் இந்த உலகத்துலேருந்து கொண்டு போக போகிறதில்ல. யாரும் அப்படி போக போகிறதில்ல. கடவுளுடைய திட்டமும் இரக்கமும் இல்லாமல் யாரும் மறுமாமல் பரவத்து போகிறதில்ல. இந்த சரீரத்தோடு மாம்ச ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது.
தீட்டுள்ளது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அவர் பட்டியலிட்ட அந்த 8 விதமான கூட்டத்தார் ப்ளஸ் இங்கே எங்கேயும் சேர்த்தா ஒரு 10-15 பேர் கூட்டத்தார் பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு பாஸ்டர் என்னத்தை சொல்கிறதுக்கு இருக்குது? கர்த்தரே தொங்கியிருக்காரு. எல்லாம் இயேசுக்காக பேசுகிறவங்க இருக்கிறாங்க. இயேசு இடத்துலேருந்து பேசுகிறவங்க ரொம்ப கம்மி. இயேசு சுமந்து கொண்டார், இயேசு மரித்தார். இஷ்டம் போல் வாழ்கிறதுக்கா? இஷ்டம் போல் வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறதுக்கா? மற்றவங்க வீட்டை பற்றி எவ்வளோ யோசிக்கிறீங்க, எவ்வளோ கேட்குறீங்க? அவ்வளோவுக்கு கடவுளுடைய இருதயத்தில் இருக்கிறத கேட்குறீங்களா? உங்கள் ஆத்ம உத்தரவாதம் பண்ணுறதுக்கு கேட்குறீங்களா? என் வாழ்க்கை எப்படி முடியும், என் வாழ்க்கை எப்போ முடியும், என் வாழ்க்கை எதுக்காக வச்சுருக்கீங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை நான் சரியாக இருக்கிறேன்னா என்னைக்கா உயிர் தொடர்ந்து கேட்குறீங்களா? பிள்ளைகளை வாழ வைக்க என்ன மண்ணாங்கட்டி கரிசனை கொண்டு இருக்கீங்க? நீங்கள் தான் நினச்சிக்கணும், பெரிய பணக்கார இடத்துல கொடுத்தேன், இந்த இடத்துல கொடுத்தேன்னு. அவங்க ஆத்மாக்கா நீங்கள் உத்தரவாதம் பண்ண முடியுதா? கோயிலுக்கு வந்துட்டு போகிறாங்க, 4 கிறிஸ்தவ வார்த்தையை பேசுகிறாங்க, பிரைஸ் லார்ட் சொல்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு கிறிஸ்தவமா? அதுதான் இந்த சபையா? இத்தனை வருஷம் அப்படி தான் அங்கே கத்திகிட்டு இருக்கோமா? பொறுப்பற்று இஷ்டம் போல் வந்துட்டு பெண்களுக்கு என்ன மரியாதை வேண்டியிருக்கு? why do you run after respect for women or respect for anything? என்னத்துக்கு மரியாதைக்கு ஆளாயிறீங்க? உங்களுக்கு என்ன மண்ணாங்கட்டி சுய மரியாதை இருக்குது? சுயத்துக்கே நீங்கள் யாருமே சாவலையே, சரியா எதுவுமே சரியாக தெரியல அடையாளம். எதுக்கு உங்களுக்கு சுய மரியாதை? சாகாத உங்கள் சுயத்துக்கு என்ன மரியாதை? ஏற்கனவே தான் நிறைய மரியாதை பிசாசு உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கானே. சாகாத சுயத்துக்கு உங்களுக்கு என்ன மரியாதை வேண்டியிருக்கு? அதுவே ஆண்டவர் வாழ்கிற ஆலயமாக இருக்கிற சரீரமே மரிக்க தான் போகுது. கர்த்தருடைய சித்தம் இல்லாத பட்சத்தில். கர்த்தருடைய சித்தம் இல்லாதவன் தான் எலியா போனார், இன்னொருத்தர் ஏனோக்கு போனார் அப்படின்லாம் பார்க்குறோம். கடவுளை வார்த்தையை தியானிக்கிறதில்ல, நல்ல ஆரோக்கியமான ஆவிக்குரிய புத்தகங்களை, உபதேச புத்தகங்களை வாங்கி வாசிக்கிறதில்ல. இப்படியே பொழுதை ஓட்டிட்டு பெஞ்சை ஏற்றிட்டு சோத்திரம் 4 சொல்லிட்டா 4 பாட்டு பாடிட்டா முடிஞ்சிருச்சு கிறிஸ்தவ வாழ்க்கை. திரும்பி சொல்கிறேன், கோடி முறை இத்தனை கோடிலாம் இருக்காது. 40 வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு 52 அதெல்லாம் போட்டுக்கோங்க, அவ்வளோதான், கோடிக்குள்ளே தான் இருக்கும். காணிக்கு நிறுத்திக்கங்கிறேன், அதான் நல்லது. இன்னும் உங்களையும் நான் ஒன்றும் இது பண்ணல, உஸ்பேத்தில் நானும் வந்து அப்படியெல்லாம் மறைமுகமாலாம் அனுதாபத்தில் ஐயா காணிக்க நச்சு நிறுத்திக்கம்மா, தம்படி பைசா நீங்கள் கொடுக்க வேணாம், கோயிலுக்கே வரதை நிறுத்திக்கோங்கிற, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நாள் காஞ்சி இருக்கும், கொஞ்ச நாள் காற்று வெற்றிடமாக இருக்கும், பிற்பாடு ஆண்டவர் கொண்டு வருவார். ஒரு கூட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கா சொன்னார், 1985 சொல்லியிருக்காரு, 88 சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொல்லி ஏதாவது குளிர் காயிறேன்னா வாய்ப்பே இல்லை. யாருடைய அனுதாபத்தை நாடுறேன்னா, யாருடைய தயவு தாட்சியத்தை அணுகுகிறேன்னா இல்லை. ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்த மாதிரி இது சொன்னோடனே நீங்கள் தயவு செஞ்சு தூக்கி பிடிங்க பதர், நீங்களே புரிஞ்சுங்க பதர். நீங்கள் யாருமே எனக்கு புரிஞ்சிக்க வேண்டாம், எனக்கு அவசியம் இல்லை. கர்த்தர் வார்த்தையை நீங்கள் புரிஞ்சிட்டா போதும். என் மூலமாக சொல்கிற கடவுளை வார்த்தையை நீங்கள் புரிஞ்சிட்டா போதும். வசனத்தை தானே சொல்கிறேன், என் கருத்தை இங்கே சொல்லவே இல்லை. குடும்பமாக உட்காந்து தியானிங்க. எவ்வளோ கடவுளுக்கு விரோதமாக பேசியிருக்கீங்க, சபைக்கு விரோதமாக பேசியிருக்கீங்க, ஊழியத்துக்கு விரோதமாக பேசியிருக்கீங்க, ஊழியர்களுக்கு விரோதமாக பேசியிருக்கீங்க, தேவ காரியத்துக்கு விரோதமாக பேசியிருக்கீங்க, பேசாமல் கம்கமாக நடந்திருக்கீங்க, எவ்வளோ விதைச்சிருக்கீங்க. உங்களை மதிக்கலை, உங்களை வந்து தூக்கி பிடிக்கலை, உங்களை மையத்தில் வைக்கலைங்கிறனால நீங்கள் பண்ண அழிச்சாட்டியம், நீங்கள் பண்ண காமிச்ச எதிர்ப்பு, ஒத்துழையாமை, நிர்விசாரம், சாங்கோப்பாங்கம், ஆகாத திரட்சி, கர்வம், துணிகரம், மந்தம், ஒப்பாரி, மாய ஒப்பாரி, கலகம், புலம்பல், எல்லாத்துக்கும் நீ கணக்கு கொடுக்கணும். நான் கடவுளில் வேலைக்காரன். குடும்பமாக தனித்தனியாக அங்கமாக, பெண்கள், ஆண்கள், வாலிபர், கன்னியர், சிறுவர், சிறுமியர், முதியோர், செத்தவங்க பற்றி இனிமேல் நான் எதையும் பேச முடியாது, போயிட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. பிரயோஜனம் இல்லை, பேசி என்ன பிரயோஜனம்? உசுரோடு இருக்கிற நீ சாகிறதுக்கு முன்னாடி திருந்து
மனம் திரும்ப உன் பிள்ளைகளோடு சந்ததிகளோடு. பிதாக்குடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். இயேசு சிலுவையிலே தொங்கினாலும் மரித்து உயிரோடு எழுந்தாலும் மனம் திரும்பாத பட்சத்தில் அவர் பட்டயத்தை கருக்காக்குவார். பாடுகள் மத்தியில், சிக்ஷைகள் மத்தியில் நீங்கள் திருந்திடுவீங்கன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. நீங்கள் அப்போ என்ன நினைப்பீங்க? நான் என்ன பண்ணேன்? எசேக்கியாவுக்கு 15 வருஷம் கூட்டி தருவார். எசேக்கியாவுக்கு தெரியுமா? ஏசாயாவுக்கு தான் தெரியுமா? தெரியாது. 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரா? கொடுத்தார். எசேக்கியா உருப்படியாக வாழ்ந்தாரா? இல்லை. வாழ்ந்தாரா? இல்லை. உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கா? வெளிச்சம் போட்டு லைட்டில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்களே ஃபோட்டோ ஸ்டுடியோவில், அதை பற்றி நான் சொல்லலை. உங்களுடைய பானையிலே விஷம் இருக்கிறது. ஸோ டீடாக்சிஃபை, ரொம்ப டீசெண்டான வேர்டு. டீவெனமைஸ், ரைட் வேர்டு. உங்கள் விஷம் நீங்கள் வாழுங்க. எத்தனையோ ஊழியர்கள் வந்து நம்ம மத்தியிலே பிரசங்கம் பண்ண வந்தவங்க வேடிக்கை சொல்லுவாங்க, விசுவாசி இல்லை விஷ ஊசின்னு. அதெல்லாம் உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு தான் என்னுடைய ஏராளமான மன்றாட்டுகளாக இருந்தது. ஜெபம் அப்படியே கொஞ்சம் சீரியஸ்னஸ் கம்மியாயிடுச்சுன்னா திரும்பியும் அதை காமிக்கிறீங்க. முடிவு புரிந்து நிலைத்திருப்பனே ரட்சிக்கப்படுவான். அதை என்னால் ஒரு நீண்ட காலம் வரைக்கும் என்னால் ஒத்துக்கவே முடியல. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த வேளையிலேயே. ஏன்னா நிறையா இறையியல் விஷயங்களை பற்றி படிக்கும்போது திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்த வல்லவருங்கிறதை விட நாம் நிலை நிற்கிறோமா என்பது தான் நம்முடைய வெற்றி தோல்வி. ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்த அவருடைய வல்லமையை பற்றி கேள்விக்கே இடம் இல்லை, அவருடைய ஞானத்தை பற்றி கேள்விக்கே இடம் இல்லை, அவருடைய அன்பை பற்றி கேள்விக்கே இடம் இல்லை, அவருடைய பிரசன்னத்தை பற்றி கேள்விக்கே இடம் இல்லை. நீங்களும் நான் நிலைத்திருப்போமா? அந்த உண்மை உங்களுக்கு தான் தெரியணும். அந்த உண்மை உங்களுக்கு தான் தெரியணும். யாரோடு நிற்பீங்க, எப்போ நிற்பீங்க, ஏன் நிற்பீங்க, ஏன் நிற்க மாட்டீங்க, ஏன் ஓடுவீங்க, ஏன் சறுக்குவீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். எதில் ஜாட மாடையாக இருப்பீங்க, எதில் வெளிப்படையாக இருப்பீங்க, எதில் தெளிவாக இருப்பீங்க, எதில் குழம்பி இருப்பீங்க, எதில் குழப்பீங்க, உங்களுக்கு தான் தெரியும். ஆமாவா இல்லையா? இது யாரையாவது நீங்கள் காரணம் சொல்ல முடியுமா? எப்படி முடியும்? ஹவு கேன் இட் பி பாசிபிள்? நீ கூட 4-5 பேர் ஃபோன் பண்ணாங்க 10th ரிசல்ட் வந்தவுடனே. இந்த சபையில் இருந்தவங்க வந்து பாஸ் ஆனாங்க, மார்க்லாம் சொன்னாங்க. 2 நண்பர் என் பிள்ளைலாம் பாஸ் ஆச்சுன்னு சபையில் இல்லாதவங்க சொன்னாங்க. ஏன் ஃபாதர்னு ஒருத்தர், ஏன் பாஸ்டர்னு ஒருத்தர். ஏன்னு என்ன கேட்குறீங்க? நானா பேப்பரை திருத்தினேன், நானா ஸ்டூடெண்ட்டு, நானா எக்ஸாமினர். என்ன நீங்கள் வேடிக்கை, நீங்கள்லாம் ஜெபம் பண்ணவங்க எல்லாரும் சபையாக தான் ஜெபம் பண்ணுறாங்க, எல்லா சபையிலும் ஜெபம் பண்ணுறாங்க, ஜெபந்தான் பண்ணுறோம். ஆனால் எழுதுனதேன்னு உங்கள் பிள்ளைங்க எழுதிட்டாங்க, என்ன பண்ணலாம்? அவனும் திருத்தினதேன்னு போட்டுட்டான். இதுக்கு மேலே தேவன் வந்து 10வது படிப்பு மார்க்கை வச்சு வாழ்க்கை இல்லை. ஆனால் அது வாஸ்தவம் தான், நம்ம நாட்டில் வேலை வாய்ப்புக்கு வாஸ்தவம் தான், தேவைப்படுது தான். ஆனாலும் ஆண்டவர் வாழ்க்கையை கொடுப்பார். இதுதான் வாழ்க்கையின் முடிவு. ஏன் நொந்து போகிறீங்க? யோசிங்க, இப்படிலாம் யோசிங்க. ரொம்ப அறிவு ஜீவிகள், ரொம்ப கலகம் பண்ணுறீங்க. கலக வீட்டார்னு சொன்னதை என்னால் இன்னைய வரைக்கும், இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே என்னால் ஏற்றுக்கவே முடியல. இதை விட என் இருதயத்தில் ஆண்டு ஒரு சம்மட்டி அடிக்கவே வேண்டாம். ஆனால் என் இதயம் இன்னும் சுக்கு நூறாக அதை பொடியாக ஆகலை, துகளாக இருக்காதான், அதுவும் பொடியாகட்டும்னு பார்க்குறாரு போல இருக்கு. அமெரிக்காவில் தான் இதை பேசினார். ராணிக்கு எனக்கு சரியான சண்டை எங்கள் ரூமில். ஏங்க என்கிட்ட சண்டை போடுறீங்க?
நானா சொன்னேன் இந்த வார்த்தையை? அது எவ்வளோ நாள் ஆச்சுன்னு எனக்கே தெரியும். இட் ஷுட் பி மோர் தென் அ வீக். ஜபம் ஓடலை, சாப்பாடு ஓடலை, ஒன்றும் ஓடலை, எதுவும் ஓடலை. கடவுள் ராணியாவது ஆஃப்டர் ஆல் மனுஷி. சாமி கையில் கிடச்சிருந்தானே அன்றைக்கி அவர் கதை கந்தல் தான். அவர் மனுஷனாக மாத்திரம் சாமி மாதிரி என் முன்னாடி வந்து நின்னானா ஐ வுட் கில்ட் ஹிம் ராதர். ஐ வாஸ் ஸோ ஆங்க்ரி, ஃபிஸ்ட்ஃபுல் ஆங்கர். எல்லாம் தாண்டி தான் இந்த வருஷத்தில் நிற்கிறேங்க. அது சொல்லும்போது இது உங்கள் வாழ்க்கையில் மாறினா தான் உங்கள் அடையாளம் மாறும். உங்கள் அடையாளம் மாறினா தான் பரலோகம் உங்களுக்கு. இல்லை இங்கேயே குண்டாஞ்சீட்டில் குதிரை ஓட்டின மாதிரி இந்த சபை என்ன 4 சபை போகலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு பொன்னாடை போத்துறாங்களோ, எங்கெல்லாம் உங்களுக்கு அந்தஸ்து கொடுக்குறாங்களோ, இதை விட எங்கே நிறைய சம்பளம் கொடுக்குறாங்களோ நீங்கள் அங்கே இருக்கலாம். ஏன்னா ஊழியத்துக்கெலாம் கூலி கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. சின்ன சின்ன ஊழியத்துக்கு கூலி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. பெரிய ஊழியத்துக்கு பெரிய கூலி கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. கள்ள உபதேசம், நல்ல உபதேசத்தையே கள்ளத்தனமாக சொல்லிக்கிறது, ஜாடமடைய பேசிக்கிறது, திரைமறைவிலே வாழாதீங்க. ஆர்பிஎம் திரைமறைவிலே வாழாதீங்க, உருப்படவே மாட்டீங்க. திரை முன்னே இருக்கணும். யூ ஷுட் பி ஆல்வேஸ் ஆன் த ஸ்டேஜ், லைம் லைட். எப்போ ரகசியமான வாழ்க்கை உனக்கு டியூவல் லைஃப் இருக்கோ, யூ ஆர் அ சீட், யூ ஆர் அ ஃப்ராட், நம்பர் 1 ஃப்ராட். உங்களுடைய ஸ்தோத்திரம், துதி, அந்நிய பாஷை, ஊழியம் இதெல்லாம் பார்த்து சாமி மயங்கிற அவருக்காக தானே வாழ்கிறோம். அவரை பிரியப்படுத்தி அவரை ஆயத்தம்ன வீட்டுக்கு தானே போகிறதுக்கு இருந்து. உங்கள் வீட்டுக்கும் உங்கள் சொந்த பந்தத்துக்குன்னா எதுக்கு இங்கே வரீங்க? நீங்கள் யாரோ, நான் யாரோ, அவர் யாரோ. அங்கேயே நீங்கள் அக்கா, அத்தாச்சி, அண்ணே, அண்ணி அப்படின்னு வாழலாமே. ஏன் இங்கே வந்து உங்கள் கழுத்தை நீங்கள் அறுத்துக்கிறீங்க, அடுத்தவங்க கழுத்தை அறுக்க பார்க்குறீங்க? லேர்ன் டு பிஹேவ் யுவர் செல்ஃப் பிஃபோர் காட். பி ஆனஸ்ட். திறந்த மனசோடு, திறந்த புத்தியோடு திரையில் தெரியணும், திரை மறைவில் இல்லை. உங்கள் ஹவுஸ் விசிட்டிங் என்ன பிரயோஜனத்தை கொண்டு வந்துச்சு? சொல்லாமையும் சொல்லியும் தான் ஹவுஸ் விசிட் பண்ணுறீங்க. யார்? ஹூ இஸ் டச்ட், ஹூ இஸ் ஹீல்டு? நீங்கள் என்ன அனுதாபம் தெரிவிக்கிறது? நீங்களா அவசரம் கொடுக்குறீங்க? நீங்களா கடவுளுக்கு முன்னாடி பதில் சொல்ல போகிறீங்க? சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கே அவங்களால வாயை திறந்து தைரியமாக பதில் சொல்ல தெரியல, பூசி முழுகிறீங்க, சொதப்புறீங்க. ஷேம் ஆன் யூ. உங்களை நம்பி அவர் பிள்ளையை கொடுத்தாரு, அவரை சொல்லணும். உங்கள் பிள்ளைகளை பற்றிய உண்மையே உங்களுக்கு தெரியல, நீங்கள் கண்ணு முழிக்காமல் ஓடிட்டுருக்கீங்க. ஐயோ, கடவுளுடைய சபையை பற்றி உங்களுக்கு அறிவில்லை, கிறிஸ்துவின் சரீரத்தை பற்றி அறிவில்லை, அதில் இருக்கிற ஒவ்வொரு அவயவத்தினுடைய பொசிஷனை பற்றி அறிவில்லை. அதுக்கு தான் கடவுள் இதெல்லாம் ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிவாங்கன்னா சரீரத்துக்கே ஒப்பிட்டார். கண்ணுன்னா என்னன்னு புரியுதா? காதுனா என்னன்னு புரியுதா? மூக்குனா என்னன்னு புரியுதா? யோசித்து பாருங்கள். மூக்கில் ஒரே ஒரு ஓட்டமாக இருந்தால் எப்படி இருக்கும்? இப்படி எங்கேன்னு இருக்கா? அது மாதிரி தான் இருக்கும். இதே மூக்கை இப்படி தலைகீழ வச்சுருந்தா எப்படி இருக்கும்? இதெல்லாம் புரியுதப்பா உங்களுக்கு? யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். கர்த்தருடைய சரீரமாகிய சபை, சரீரம் இருக்கிற அவயங்கள் பல, புற உறுப்புகள், உள் உறுப்புகள். கூட்டம் முடிகிற போது வரத்துக்கு வீட்டிலே இருந்துக்கலாம். யூ குட் ஹவ் டேக்கன் அ ஹோல் லீவ். அதுக்கு நான் பிள்ளைய சம்மந்திருக்கேன், அதை சம்மந்திருக்கேன்னு சொல்ல வேண்டாம். ஓகே, குட். ஏன் எனக்கு எங்கள் வீட்டில் படுத்திருக்க தெரியாதா? எந்திரிக்க முடியாதனால தான் படுத்திருந்தேன். அதனால் நான் நல்லவனா? அதனால் நான் பெரிய நீதிமானா? அதனால் நான் பெரிய யோகியனா? நான் என்ன வானத்தில் தூதனா? கடவுளுடைய வார்த்தைக்கு பயம்,
கடவுளை வேலையை செய்யணுமே, என்ன காரணம்னு சரியாக தெரியல, எப்படி அப்படி எனக்கு ஒரு அட்டாக் வரணும்னு தெரியல. துணிகரமாக வாழாதீங்க, அதிமேதாவே அலையாதீங்க. உங்களுக்கு தெரியல நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சு விதைச்சிருக்கீங்க, இன்னும் தெரியாமல் விதைச்சிருக்கீங்க. அறுவடை வரும்போது தான் தெரியும். அவர் எதை நறுக்குவார், எதை எரிப்பார், எதை சேர்ப்பாருன்னு தெரியாது களஞ்சியத்தில். சோத்திரம் சோத்திரம் வராது, சோத்திரம் வராது. எப்படி வரும்? எது சாப்பாடோ அதை நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. எது காதுக்கு இனியதோ, எதுக்கு ஆத்மாவுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கூட அதை நீங்கள் தேடுறதில்ல. அது ஒரு பொழுதுபோக்காக தான் நீங்கள் கடவுளை பின்பற்றுங்க. யூ ஆர் ஃபாலோயிங் காட் நவ் ஹேஸ் அ ஹாபி. ப்ராபப்ளி ரட்சிக்கப்பட்ட அந்த காலத்தில் ஜீவன் வேணும், மரணம் நீங்கணும், சாமம் நீங்கணும், பாவம் நீங்கணும், பாவம் மன்னிப்புன்னு வந்திருப்பீங்க. அதெல்லாம் நான் விமர்சிக்கிறதுக்கே லாய்க்கில்லை. That's an initial stage which I do not know. It's between you and God. Now, the way you behave, the way you carry yourself is only a hobby. பொழுதுபோக்காக வந்துட்டு போகிறீங்க. ஒரு காலத்தில் கர்த்தருக்கு நண்பனாகவோ இல்லை மகளாகவோ மகனாக தெரிந்து கொண்டு போய் ஃபாதர் பாட்டில் எவ்வளோ விஷயம், அது அடிக்கடி அந்த விஷயம்லாம் சொல்லுவார். பிள்ளை, மகன், மகள், அதெல்லாம் உண்மை தான். இப்போ எப்படி ஆயிட்டீங்க? முன்னாடி காய் தான், இப்போ பேய் கொம்பட்டி காய். somehow, somewhere விஷம் உள்ளே போயிடுச்சு. இல்லை ஆச்சரியமாக இருக்குல்ல சில நேரத்தில். இன்றைக்கி அத்தனை கத்திரிக்காய் வேஸ்ட்டு. ஐ வாஸ் ஸோ அன்ஹாப்பி. ஒரு 10 இருந்திருக்கும், 5 அதுவே ஜாஸ்தி தான் நினச்சின்னா வெட்ட உள்ள பக்கா வெளியே இருக்குது. பியூட்டிஃபுல் வயலட். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. வா, ஷுட் பி ஓகே. சொத்தைன்னு எந்த விதமான அறிகுறியும் வெளியில் தெரியல, காம்பு வரைக்கும். 5 வீண். மாம்பழம் எடுத்துக்கோங்க, சில காயெல்லாம் எடுத்துக்கோங்க. எப்படி உள்ள விஷம், எப்படி அந்த பூச்சி போகுது, எப்படி சொத்தையாகுது, எப்படி அரிச்சிட்டு போகுது. ஒரே எக்ஸ்பிளனேஷன். அறுவடை எஜமான், மந்தையின் பிரதான மேய்ப்பன், சரீரமான சபைக்கு தலைவன், உலக ரட்சகர், அவரே கொடுக்குற ஒரே ஆன்சர். தூங்கும்போது சத்துரு வந்து விதைச்சிட்டான். அப்போ அதை தான் நம்ம ஒத்துக்கணும். தலையில் அடிச்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒப்பாரி வச்சு ஒத்துக்கிட்டாலும் சரி, அமைதியாக ஒத்துக்கிட்டாலும் சரி, தூங்கணும். கவனக்குறைவாக இருந்தோம். தூக்கங்கிறது கவனக்குறைவு, தூக்க மயக்கம் கவனக்குறைவு. தூங்கணுங்கிறது பரவாயில்ல, தூங்கிட்டு டயர்டாக இருக்குன்னு படுத்துட்டோம். அவன் நம்முடைய டயர்ட்னஸையும் வீக்னஸையும் தானே உபயோகிக்கிறான். தேவன் நம் பலவீனமாக இருக்கும்போது நம்மை சோதிப்பதில்லை, நம்முடைய பலவீனத்தை புரிய வைப்பதற்காக சோதிக்கிறார். சத்துருவோ நாம் பலவீனமாக இருக்கும்போது தான் அடிப்பான். தூங்காமல் கேளுங்க. தேவன் நம்முடைய பலவீனத்தை சோதிக்கிறார் என்றால் நம்முடைய பலவீனத்தை சுட்டி காண்பிப்பதற்கு. நாம் பலவீனமாக இருக்கும்போது தேவன் நம்மை சோதிக்கிறதில்லை. பொய் சொல்கிற குணம் எனக்கு இருக்குன்னா நான் பொய் சொல்லும்போது தேவன் என்னை சோதிக்கிறதில்ல. நான் பொய் சொல்கிறவங்கிற சுட்டி காமிக்கிறதுக்காக ஆண்டவன் அந்த மாதிரி ஒரு நெருக்கத்தில் கொண்டு வருவார். ரொம்ப பீத்தாத, நீ யார், உனக்கு காமிக்கிறேன். ஆனால் சத்துரு எப்படி நம்ம சோதிக்கிறான்? நம்ம பலவீனமாக இருக்கும்போது தான் சோதிக்கிறான். நீங்கள் எந்த ரகத்தில் இருக்கீங்க? நீங்கள் தான் அந்த உண்மையை உங்களுக்குள்ளே தான் இந்த வரணும். இதெல்லாம் நான் சொல்லி வரக்கூடாது. அது பிடிக்காது, உங்களுக்கும் பிடிக்காது, எனக்கு நீங்கள் சொன்னாலும் பிடிக்காது. இன்னும் 2 வசனம் தான் முடிச்சிடுவோம். வா, இன்னும் 7 minutes இருக்குது. அதே 2 ராஜாக்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். அவன் யார்? படைத்தலைவன்.
அவன் யார்? படைத்தலைவன். அவன் பெரிய மனுஷன், எண்ணிக்கை உள்ளவனுமாக இருந்தான். இப்போ பெரிய பட்டாள தலைவன். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஸோ he had many laurels, at least few outstanding laurels. அவன் மேலே புகழ்ச்சிக்குரிய, மதிப்பிற்குரிய, வரவேற்புக்குரிய தேச அங்கீகாரத்துக்குரிய விஷயங்கள் இருந்தது. ஆனால் அவனோ குஷ்டரோகியாக இருந்தான். உங்கள் லைஃப்பை பாருங்கங்க. உங்கள் வாழ்க்கையில் குஷ்டம் போகணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் குஷ்டரோகியாக இருக்கீங்க. உங்களோட பழகிறவங்க சுகமாகணும். பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். நீங்கள் நறுமணம் உள்ள ஒரு பூவாக இருக்கணும். நல்ல சுகந்த வாசனையான ஒரு பூவாக இருக்கணும். உங்களோடு சேர்றவங்க வாசனை பெறணும். பூவாக மாறுறாங்களோ இல்லையோ, வாசனை அவங்க மேலே இருக்கணும். ஏதாவது இருக்கா சொல்லுங்கள் தைரியமாக. உங்களை நம்பி ஒரு நியூஸ் லெட்டர் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறீங்களா? சாட்சி போடலாமா? இங்கே அமுக்குது, அங்கே பிரட்டுது, இங்கே தலைவலிச்சு போச்சு, அதை நான் சொல்லலை. உங்களை நான் ரொம்ப காலமாக அதனால் நான் மிகைப்படுத்தி சொல்ல விரும்பலை. கண்டிப்பாக இயர்ஸ் லாங் தான். நான் பெனியலில் இருக்கும்போது, நான் இன்னும் கல்யாணம் ஆகாத போதே ட்ரம்பட் ஆஃப் பெனியல்னு நம்ம ஒரு பெனியலில் நடத்தினோம். பாஸ்டர் வின்சென்ட், நானும் ராணியும் தான் அதற்கு எல்லாத்தையும் சேகரித்து தொகுத்து போடுறவங்க. நிறைய வரவேற்பு வந்தது. அதுக்கப்புறம் நடத்த முடியாமல் போச்சு, பண வசதி இல்லாமல் போச்சு. அதனால் அதை நின்று போச்சு. காரியத்துக்கு வருவோம். அது மேட்டர் இல்லை. நாம் தைரியமாக அதை செய்யலாமா? மக்களை பற்றி உயிருள்ள சாட்சி, ஜீவனுள்ள சாட்சி, ஒரு ஆத்மாவை உயிர்ப்பிக்கணுங்கிற வசனத்தை இலக்காக வைத்து நாம் பத்திரிகை ஆரம்பிக்கலாமா? இன்னாருடைய வாழ்க்கையை கண்டு இன்னார் மனம் திரும்பினார், இன்னார் வாழ்க்கையை கண்டு இன்னார் விசுவாசத்தில் பலம் அடைந்தார், இன்னார் வாழ்க்கையை கண்டு இன்னார் இந்த தீய பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றார். எழுத முடியுமா? எழுதலாமா? நீங்கள் அதில் உங்கள் சாட்சி ஒன்று இடம்பெறணும் ஆவலாக இருப்பீங்களா? இங்கே வயிற்று வலிச்சிச்சு, தலை வலிச்சிச்சு, அது பண்ணிச்சு, அதான் அந்த சாட்சியெலாம் வேணாம். அதில் உலகத்தில் விமர்சிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. வாய்க்கிலேயே பேசுகிறதுக்கு, இந்த மாதிரி பேசுகிறதுக்கு உலகம் பேசினா வாய் அடைக்கிற சாட்சியாக இருக்கணும். ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் உலகம் பேசும். ஆமென். எல்லா சாட்சியும் விமர்சனம் பண்ண எல்லாருக்கும் வாய் இருக்குது. ஆனால் உண்மையாக அவங்க வாழ்க்கை இருந்து ஒருத்தன் உண்மையாக மறந்துனான்னா மனம் திருமணம் கொண்டு வந்து நிறுத்திடலாம். ஆமாவா இல்லையா? நம்ம சாட்சி தான் விலை போல். அது நிறுத்திடலாமா இல்லையா? சத்தமே இல்லையே. அவனும் குஷ்டரோகியாக இருந்தான். குஷ்டம் பாவம், தட்ஸ் ஆல். உடனே அந்த குஷ்டரோகங்கிற வியாதியை பற்றி நினச்சோ எங்களை இப்படி சொல்லிட்டாரு. இதில் தான் உங்களுக்கு புத்தி போகுது. எனக்குள்ளே இன்னும் மனம் திரும்புது இல்லை, எனக்குள்ளே இன்னும் ஒழுசத்தனம் இருக்குது, நான் திருந்தணும். வந்தீங்களா? கர்த்தர்கிட்ட பேசுனீங்களா? கர்த்தரோட வார்த்தையை கேட்டிங்களா? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஜீவ வார்த்தைச்சா அதை சொன்னீங்களா? 4 பேர் ஏதோ லேஸ்பாஸாக எல்லாரோட ஐக்கியமாக இருக்கிறத விசாரிச்சுட்டு ஏதாவது தேவைப்பட்டுச்சா கேட்டாங்களா? போயிட்டே இருக்கணும். இந்த பீராஞ்சிட்டு வார்த்தையை அள்ளி கொட்டிக்கிட்டு இன்னொருத்தர் வீட்டுக்கு என்னக்கா நல்லா இருக்கீங்களா, எதுக்கு போகிற, இப்போ என்ன திடீர்னு அவங்கள பற்றி கரைசினாங்க. கர்த்தர் உங்களுக்கு காமிச்சாரோ? அப்படியா? சோத்திரம். என்ன கர்த்தர் காமிச்சு கத்திரிக்கோலை கையில் பின்னாடி கொண்டு போப்பா, டக்கு அங்கே வெட்டி விட்டுருப்பா நீ சொன்னாரா? வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஒன்று போட்டு விட்டு வந்துருப்பா, இன்ஜெக்ஷன் பற்றிக்கிட்டு ஏறிட்டோம், சின்ன நெருப்பச்சு புகையட்டும்ப்பா, 4 பேருக்கு தெரியட்டும்ப்பா. இந்த பிள்ளைங்க பால் குடிக்கிற மாதிரி மூஞ்சி காமிக்காதீங்க. உங்கள் மூஞ்சி நானே பார்க்க சைக்கல, சாமிக்கு பார்க்க சைக்குன்னு நினைக்கிங்க. வாட்ச் யுவர் லைஃப், வாட்ச் யுவர் டாக் அண்ட் வாட்ச் யுவர் வாக். 5ஆம் அதிகாரம் 20 to 27 வாசத்தை முடித்திருவோம்.
2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். அந்த 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு நிவாரணம் பார்த்தோம்ல. அந்த நாமான் ஒரு சிறு குழந்தை சொல்கிறா, சிறுமி, தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகி நாமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையில் வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையில் ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய இதை நம்ம பின்னாடி பார்ப்போம், நேரம் ஆச்சு. கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் இருக்குது. நாமான் விஷயத்தில் அந்த சிறிய பெண் சொன்னதை கடைசியில் நாமான் கீழ்ப்படிஞ்சார். அந்த கீழ்ப்படிதலும் அவருக்கு ஸ்ட்ரகிள் இருந்தது. திரும்பியும் கீழ்ப்படிஞ்சார். அதான் விஷயம். 2 தடவை அவர் கீழ்ப்படிஞ்சார். இவ யார் இந்த பொண்ணு, இவ என்ன சொல்கிறது அப்படின்னு போகல. ஏன்னா அவனுக்கு குஷ்டரோகம் போகணுன்னு முதல்ல ஆசைச்சு. அதான் நமக்கு எனக்கு பெருசாக தெரிஞ்ச விஷயம் அதுதான். அவன் போனான், இறங்கினான், குளித்தான், வெளியே வந்தான், அதெல்லாம் மேட்ரு இல்லை. அதெல்லாம் மேட்ரு இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல வரல. அவனுக்கு குஷ்டரோகம் போகணுன்னு ஆசை இருந்துச்சு. கரங்களை தேடி கத்தரை சோத்தரிப்போம். உங்களுக்கு குஷ்டரோகம் போகணுன்னு ஆசை இருக்கா? உங்களுக்கு பாவம் போகணுன்னு ஆசை இருக்கா? பதிலே இல்லையே. ஆமாம். அப்போ நீங்கள் ஏஞ்சி நின்று தான் கை தட்டணும். பாவம் என் வாழ்க்கையிலேருந்து போகணும். அது நாறிட்டு இருக்க எவன் எடுத்து சொன்னாலும் சரி, பாவம் என் வாழ்க்கையில் எப்படின்னா நான் பரிசுத்த வாட்டியாக இயேசுக்கு மனவாட்டியாக போகணும். சும்மா வாயில் சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டு அதோட முடிஞ்சு கதை இன்னையோட முடிஞ்சு இந்த டேட்டோட. அது வேறு மணி வேறு கோயில் மணி அடிச்சிச்சா, ஆஹா ஓ பாவம் பண்ணுமா. நல்லா தட்டுங்க கையை. இப்போ தட்டி முடிச்சிட்டிங்க. இப்போ ஏன் பாவம் மாத்திரம் போகணும், அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஏன்னா அந்த கொமட்டி காய்கள் எல்லாமே இருந்துச்சு, கொடி தான். ஆனால் அந்த ஒரு கொமட்டி காய் கொடியில் விஷம் இருந்துச்சு. உங்கள் விஷம் உங்கள்கிட்ட போனாலே இப்போ 4 பேருக்கு பரவாமல் இருக்கும்ல. ஆம் இல்லை? அப்படின்னா அது மாதிரி தட்டணும். தட்டுங்க 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 தட்டுங்க. என்ன வைக்க வேண்டியிருக்கு? ஆமாம். ஏம்மா நீ உட்காந்துட்டீங்க, எந்திரிங்க. அதுக்குள்ளே போயிடுச்சா பாவம்? சொல்லலை. எப்படி? சாரி பாஸ்டர், ரைட்டு, ஓகே. கவனிங்க, கிறிஸ்தவம் உங்கள் வாழ்க்கையிலேருந்து போகணும். அது யார் உங்களுக்கு எடுத்து சொன்னாலும் உங்கள் வாழ்க்கையில் அவங்க தவற ஒத்துக்கணும். இந்த சபையினுடைய சாபம் 19ஆம் சங்கீதத்தில் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? இங்கே இருக்கிற எல்லாருமே அதிமேதாவிகள், எல்லாருமே நீதிமான்கள். அது வேறு ஃபாதர் வேறு பாடி விட்டாரா உபதேசத்தை, நீதிமானான் ரத்தத்தாலே கழுவப்பட்ட. அதுக்கு மேலே அப்பீலே இல்லை. இதுவே சுப்ரீம் கோர்ட்டுக்கெலாம் பெரிய சுப்ரீம் கோர்ட்டு. ஆமாவா? When are you going to realize that you are at fault, that you are a sinner? சற்று நேரம் வாயை திறந்து ஸ்தோத்திரிங்க. ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், என் வாயின் மீறுதல்களை என் மன்னியும், என் வாய்க்கு நாவுக்கு காவல் வையும்.